யமனிடம் போராடி தனது கணவனின் உயிரை சாவித்ரி மீட்டு வந்த நாளையே காரடையான் நோன்பாக நாம் கொண்டாடுகிறோம். இது காமாட்சி அம்மனை நோக்கி இருக்கப்படும் விரதமாகும். இந்த நாளில் தாலி சரடு மாற்றிக்கொண்டால் அம்பிகையின் அருளால் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. காரடையான் நோன்பு கதை. கணவன் சத்தியவான் யமனின் பாச கயிற்றில் சிக்கி இருப்பதை தெரிந்து கொண்ட சாவித்ரி காமாட்சி அன்னையை நோக்கி கடும் விரதம் இருந்தார். இந்த விரதத்தின் பலனால் யமலோகத்தின் வாசல் வரை சென்று யமனுடன் போராடி பல வரங்களை பெற்றாள். அப்படி தனது அறிவின் திறமையால் சாவித்ரி பெற்ற ஒரு வரத்தின் பலனாக தனது கணவரின் உயிரையும் யமனிடமிருந்து மீட்டு தீர்க்க சுமங்கலியாக வாழும் ஆசியையும் பெற்றார். இந்த நாளில் அம்பிகையை விரதம் இருந்து வழிபட்டால் தாலி பாக்கியம் பலப்படும், கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு காரடையான் நோன்பு மார்ச் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. இந்த நாளில் நோன்பு கடைபிடிக்க வேண்டிய நேரம் காலை 6:40 முதல் பகல் 12:40 வரை. மஞ்சள் சரடு மாற்றும் பழக்கம் உள்ளவர்கள் பகல் 12:40 மணிக்குள் மாற்றிக்கொள்ளலாம். திருமணமான பெண்கள் தனது கணவரின் ஆயுள் பலப்படவும், திருமண வயதில் இருக்கும் பெண்கள் நல்ல வரன் அமையவும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். விரதம் இருக்கும் பெண்கள் காலையில் குளித்துவிட்டு வீட்டில் உள்ள காமாட்சி அம்மன் அல்லது ஏதாவது ஒரு அம்மன் படத்தின் முன் விளக்கேற்றி வைக்க வேண்டும். ஒரு இலை போட்டு அதன் மீது வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம் ஆகிய தாம்பூல பொருட்களை வைக்க வேண்டும். பிறகு மாற்றிக்கொள்ள வேண்டிய மஞ்சள் சரடில் சிறிது பூ சுற்றி அந்த இலையில் வைக்க வேண்டும். ஒரு நூலில் மஞ்சள் தடவி நோன்பு கயிறு தயார் செய்து அதிலும் பூ சுற்றி இலையில் வைக்க வேண்டும். நைவேத்தியமாக காராமணி சேர்த்து செய்யும் கார அடை மற்றும் இனிப்பு அடை செய்து படைக்க வேண்டும். கடைசியாக மிக முக்கியமாக உருகாத வெண்ணெய் சிறிதளவாவது அந்த இலையில் வைத்து அம்பிகைக்கு உரிய ஸ்லோகங்களை சொல்லி வழிபட வேண்டும். பூஜை முடித்த பிறகு மஞ்சள் சரடினை மாற்றிக்கொள்ளலாம். மஞ்சள் சரடு மாற்றும் பழக்கம் இல்லாதவர்கள் நோன்பு கயிறை கழுத்திலோ அல்லது கையிலோ கட்டிக்கொள்ளலாம். நோன்பு கடைபிடிக்காதவர்கள் செய்ய வேண்டியது: காரடையான் நோன்பு கடைபிடிக்கும் வழக்கம் இல்லாத பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி வைத்து அம்பாளை வழிபட்டுவிட்டு பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். இதுவும் காரடையான் நோன்பு இருந்த பலனை பெற்றுத்தரும்.